அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இன்றைய பதிவுல திரிகூட ராசப்ப கவிராயர் பற்றிய காணொளியை தான் நம்ம பதிவா பார்க்க இருக்கின்றோம். பிறந்த ஊர் விஜய நாராயணம் சொல்லக்கூடிய மேலகரம் அப்படின்ற பகுதியில பிறந்தாரு. அதை இன்னொரு பெயராலும் சொல்றாங்க திரு சீவரமங்கை. அதாவது அந்த பகுதிக்கு உட்பட்ட நாங்குநேரியில பிறந்தவர் தான் இந்த திரிகூட ராசப்ப கவிராயர். இவருடைய இயற்பெயர் ராஜப்பன். காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா சைவ வேளாளர் மரபை சார்ந்தவர். இவருக்கு பாத்தீங்கன்னா இவர் யாருடைய தம்பி அப்படின்னு பாக்குறப்போ மேலகரம் சுப்பிரமணிய தேசிகரினுடைய இளவல் தான் திரிகூட ராசப்ப கவிராயர். மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர் திருவாவடுதுறை ஆதீன மடத்தினுடைய தலைவராய் இருந்தவர். இவருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு பாக்குறப்போ சீகாழியில் இருக்கக்கூடிய சிதம்பரம் பிள்ளை திரிகுட ராசப்ப கவிராயனுடைய நெருங்கிய நண்பர். இவருக்கு சிறப்பு பட்டமா ஒரு பெயர் சொல்லப்படுது. அந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பட்டம் என்ன அப்படின்னா திரு குற்றாலநாதர் கோயில் வித்வான். இதுதான் திரிகுட ராசப்ப கவிராயர் பெற்ற ஒரு சிறப்பு பட்டம். பெயர் காரணம் அப்படின்னு பாக்குறப்போ இவருடைய ஊருக்கு அருகில் உள்ள ஒரு சிற்றூர்ல குடிகொண்டுள்ள குல தெய்வமான ஐயனாரினுடைய திருப்பெயரால ராசப்பன் அப்படின்ற பெயரை வச்சிருக்காங்க. கவிராயர் அப்படின்றது பாத்தீங்கன்னா குறவஞ்சி நாடகம் பாடியதால மதுரை மன்னனால மகிழ்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு பட்டம் தான் இந்த கவிராயர். இந்த ரெண்டு பேரையும் சேர்த்துதான் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படின்ற சொல் உருவாயிருக்கு. அந்த திரிகூட மலையை மையமாக கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 14 நூல்கள் அவர் எழுதியிருக்காரு. அதனால திரிகூட ராசப்ப கவிராயர் இயற்பெயர் மறந்து திரிகூட ராசப்ப கவிராயரா உருமாறி இருக்காரு. பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ சின்னஞ்சாத்தேவனாரினுடைய அவைக்கள புலவரா சில ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்காரு. இவர் மடக்கு திரிபு சிலேடை இது மாதிரியான சொல் அணிகளும் உவமை முதலிய பொருள் அணிகளும் சிறப்பாக பாடுவதில் கைத்தேர்ந்த நபர். விரைந்து பாடக்கூடிய பேராற்றலும் பெற்றவர். குறவஞ்சியை பாடியதற்காக மதுரையை ஆண்ட சொக்கலிங்க நாயக்கர் குறவஞ்சி மேடு அப்படின்ற நிலப்பகுதிய பரிசா கொடுத்திருக்காரு. இந்த மாதிரியான செய்திகள் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா பதிற்று பத்துல பார்த்திருப்போம். ஏன்னா ஒவ்வொரு பத்தையும் பாடும்போது அந்த புலவர்களுக்கு பாட்டுடை தலைவரா இருந்தவர்கள் பரிசு பொருள்களை தந்திருக்காரு. அதுவும் கபிலருக்கெல்லாம் நன்றாய் என்று குன்றேறி அங்க தன்னுடைய கண்ணுக்கு எட்டின ஊர்கள் எல்லாம் பரிசா பெற்றவர் கபிலர். அது மாதிரி அந்த பாணியில இங்க என்ன பண்ணிருக்காரு, குறவஞ்சிய பாடுறதுக்காக மதுரையை ஆண்ட சொக்கலிங்க நாயக்கர் குறவஞ்சி மேடு அப்படின்ற ஒரு நிலப்பகுதிய திரிகுட ராசப்ப கவிராயருக்கு பரிசா கொடுத்திருக்காரு. இவர் பிற்கால நாடக இலக்கியத்திற்கு அடித்தளமிட்டிருக்காரு. இவருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ திரு குற்றாலத்தில் எழுந்தருளில் இருக்கின்ற திரு குற்றால நாதராகிய திரிகூட ராசப்ப பெருமான் மீது 14 நூல்களை பாடியிருக்காரு. திரு குற்றால குறவஞ்சி, திரு குற்றால தலபுராணம், திரு குற்றால மாலை, திரு குற்றால சிலேடை வெண்பா, திரு குற்றால யமக அந்தாதி, திரு குற்றாலநாதர் உலா, திரு குற்றால ஊடல், திரு குற்றால பரம்பொருள் மாலை, திரு குற்றால கோவை, திரு குற்றால குழல்வாய் மொழி மாலை, திரு குற்றால கோமல மாலை, திரு குற்றால வெண்பா அந்தாதி, திரு குற்றால பிள்ளைத்தமிழ், திரு குற்றால நன்னகர் வெண்பா. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 14 நூல்களுக்கு உரியவர் தான் அந்த திரிகுட ராசப்ப கவிராயர். திரு குற்றால தல வரலாறு அப்படின்ற புத்தகத்துல பிரபந்த வித்துவான் பட்டம் பெற்றவரும் நன்செய் நிலம் இனாமாக பெற்றவருமான மகாகவி திரிகுட ராசப்ப கவிராயரால் இயற்றிய நூல்கள் 14. அங்க தவறா இருக்கு. அந்த 14 அப்படின்ற வரக்கூடிய தொடரால இந்த திரிகுட ராசப்ப கவிராயர் எழுதின நூல்கள் 14 அப்படின்றது உறுதியாகிறது. திரிகுட ராசப்ப கவிராயனுடைய கவிதை கிரீடம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்கலாம். அது திரு குற்றால குறவஞ்சி. அப்ப அவருடைய இந்த 14 நூல்கள்ல கவிதை கிரீடம் என்று எந்த நூலை சொல்றாங்க அப்படின்னு ஒரு வினா வந்தா அதுக்கு திரு குற்றால குறவஞ்சியை தான் அவர் என்ன சொல்றாரு, கவிதை கிரீடம் அப்படின்ற சொல்லால அழைக்கிறாரு. இந்த தகவலோட திரிகூட ராசப்ப கவிராயர் பற்றிய பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொளியில அடுத்த புலவரோடு சந்திப்போம். நன்றி.